வணக்கம். இருக்கீங்க? வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இங்க மூஞ்சி காணோம். ஐயா இங்க முகத்தை காணோம். எடுக்க மாட்டீங்களா? எடுத்துருச்சு ஐயா. இது சொந்த வீடா வாடகை வீடா? ஐயா சொந்த வீடுங்க ஐயா. நம்மளது வாடகை வீடு. போதுங்க ஐயா, பரவாயில்லைங்க ஐயா. நம்மளதே வாடகை வீடு. போக்கி இது கொடு. பிஜு எல்லாம் நன்கொடை கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, 2 3 பேர் நன்கொடை கொடுத்துருக்காங்க. பிஜு நன்கொடை கொடுத்துருக்காரு. நல்ல விஷயங்க ஐயா. வெளிநாட்டு மாணவர்கள் வரணும், அதான் நம்ம நோக்கம். இந்த மாணவர்கள் வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாணவர்கள் கொடுக்குற இந்த தொகையை வச்சு எதுக்கும் ஆகாது. இந்தியாவில் வேண்ட ஆகுமே தவிர, ஆனா இது மேலை நாட்டில் போய் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அவங்க தான் அந்த அவங்களே தானே திருத்தணும். ஆமாங்க ஐயா. தமிழ்நாட்டில் சொன்னால மண்டையாரு, தமிழ்நாட்டிலேயும் அந்த அளவுக்கு அறிவெல்லாம் கிடையாது. ஆராய்ச்சி பண்ற அறிவெல்லாம் போயிடுச்சு. இந்தியாக்காரங்களுக்கு ஆராய்ச்சி பண்ற அறிவெல்லாம் போயிடுது. செய்முறை அறிவே போயிடுது. சாபக்கேடு. அதெல்லாம் செய்முறை அறிவெல்லாம் 1000 2000 ஆண்டுக்கு முன்னாடி தான் இருந்தது. 5000 ஆண்டு 6000 ஆண்டுக்கு முன்னாடி செய்முறை அறிவு இருந்தது. குருகுல கல்வி இருந்தது. அது அழிஞ்சு போன கட்டி எல்லாமே செய்முறை கல்வியே போயிடுது. மீட்டு என்ன, எல்லா அரசர்களும் செய்முறை கல்விக்கு மரியாதை கொடுக்கல. அப்புறம் வெள்ளைக்காரன் செய்முறை கல்வியை பத்தி பேசல. குருகுல கல்வி, ஆசிரியர் கல்வி ஒழிஞ்சு போச்சு. செய்முறையே ஒழிஞ்சு போச்சு. செய்முறை தான் எல்லாமே, அதே ஒழிஞ்சு போச்சு. ஆனா அவங்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை இருக்குன்னா, ஏன்னா அவங்க நாட்டு பணத்துல சம்பாரிச்சு அப்படி கட்டினா தான் முடியும். இங்க இருந்ததுல சம்பாதிக்க முடியாது. ஏன்னா கல்விங்கிறது அவன் இலவசம் கிடையாது. அவங்க கட்டணம் கட்டி தானே, எல்லாத்துக்கும் கட்டணம் தான். எங்கேயுமே இலவசங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை எங்கேயுமே. அவன் நாட்டு மாணவராக இருந்தா கூட குறைந்தபட்ச கட்டணம் கட்டணும். நம்ம வெளிநாட்டு மாணவர்னா எப்பயும் வெளிநாட்டு மாணவர்னா பல மடங்கு கட்டணம் அதிகம். அதனால நான் வெளிநாட்டு மாணவனுக்குன்னு போட்டிருக்கேன். இந்திய நாட்டு மாணவர்களுக்கு 2 லட்சம் வச்சிருக்கேன். 2 லட்சம் குடிச்சு ஒரு மருத்துவம் கத்துக்கிறதுக்கு யாரும் தயார் இல்லையே. ஏன் 20 வயசு இருக்குன்னு வரலாமே, கத்துக்கலாமே. நான் தான் சொல்லிட்டே இருக்கேன். 2 லட்சத்துல ஒரு மருத்துவம் கத்துக்கலாம். குருகுல மருத்துவம் கத்துக்கலாம். ஏன் வரமாட்டேங்கிறாங்க எல்லாருமே? கத்துட்டு அறவழியில பொருள் லிட்டரா எல்லாமே பண்ணலாம். வேலை வாய்ப்பு கிடைக்கும். நமக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். நிலையான வேலை வாய்ப்பும் சமாதானம் ஏற்படும். மனித சமுதாயத்திற்கு என்றும் நிலையான வேலை வாய்ப்பும் தொடர்ச்சியான ஜனத்தொகை பெருக்கமும் உலகில் சமாதானமும் ஏற்படும். மனித சமுதாயத்திடம் நல்லதை சொல்லி அதை செய் என்று சொன்னால் நிச்சயம் செய்வார்கள். இந்த அடிப்படையிலேயே அந்த அறிவு கொடுக்காதனாலதான் இப்ப மற்றபடிக்கு ஐரோப்பிய கல்வியை படிக்கிறதுல 2 கோடி செலவு பண்றேன். ஐரோப்பிய கல்வி படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. ஐரோப்பிய கல்வியில ஆரோக்கியமே இல்லையே. அது எதுக்கு படிக்கணும்ங்கிறது தெரியல. அது எதுக்கு ஐரோப்பிய கல்வி எதுக்கு படிக்கணும்? ஐரோப்பிய கல்வியில ஆரோக்கியம் கிடையாது. அது அறுவை சிகிச்சைக்கு மட்டும் இருந்தா, அறுவை சிகிச்சை யாருக்கு வேணா பயிரலாமே. அறுவை சிகிச்சைக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆரோக்கியம் தரப்போறது இல்லை. அறுவை சிகிச்சைக்கு யாருக்கு வேணா பயிற்சி கொடுக்கலாமே. சித்த மருத்துவத்தில் அறுவை சிகிச்சைக்கு பயிற்சி கொடுக்கலாம். இயற்கை மருத்துவத்தில் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம். அறுவை சிகிச்சைங்கிறது ஒண்ணுமே இல்லை. அறுத்து குணப்படுத்துறது இல்லை. அறுத்து விழுக்கிற கட்டிகளை எடுக்கிறது தவிர ஆரோக்கியங்கிறது உடம்பே செய்யறது ஆரோக்கியம். அதனால அறுவை சிகிச்சை யாருக்கு வேணா பயிற்சி கொடுக்கலாம். இதுக்கு இன்னாருதான் பயிற்சி கொடுங்கன்னு அவசியம் இல்லை. அறுவை சிகிச்சைக்குன்னு தனியா படிச்சானா போதுமானது. சும்மா தேவையில்லாத மருத்துவத்தை கொடுக்குறோட அறுவை சிகிச்சைக்குன்னு தனியா மருத்துவம் கொடுக்கும். மருந்து தானே, மருந்துனே எல்லாம் ஒண்ணுதான். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அது மருந்துனே எல்லாம் ஒண்ணுதான். எல்லா நோயும் அழுத்தி வைக்கிறது தான். அதை யார் செய்ய போறாங்க? அதனால எல்லாரும் இதை கத்துக்கணும். இந்த மருத்துவத்தை கத்துக்கிட்டான்னா அவன் நீர் மருத்துவர்னு போட்டு அவன் தொழில் செய்யலாம். உலக நாடெல்லாம் போயிடும்.
உலக நாடெல்லாம் போறதுக்கு தான் புரியுது. முயற்சி பண்றேன். வேலை வாய்ப்பும் சமாதானம் உண்டாகும். அதை சொன்னால் நிச்சயம் செய்வார்கள். ஒரு நல்ல அடையாளமாக நமது கல்வி முறை கொஞ்சம் கொஞ்சமாக குருகுல முறைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. அநேகமாக எல்லா பல்கலைக்கழகங்களுமே தன்னாட்சி பெற்றவன் நிறுவனங்களாக மாறிவிட்டன. அதே தன்னாட்சி தனிப்பட்ட ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்பட்டால் அதுவே குருகுல கல்வியாகும். நான் 10 வருடங்களாக ஆசிரியராக இருந்து வேலை செய்தவன். வெங்கடேசன் சொல்றாரு. அந்த அனுபவத்தில் நான் அந்த அனுபவத்தை கொண்டு எழுதுகிறேன். ஆசிரியர்கள் அரசியல்வாதிகளால் அரசியல்வாதிகளால் ஆதரிக்கப்படக்கூடாது. ஆசிரியர்கள் அரசியல்வாதிகளால் ஆதரிக்கப்படாமல் லோக்கல் பாடி உள்ளாட்சி அமைப்புகளால் ஆதரிக்கப்பட வேணும். அரசியல்வாதிக்கு தேவை வரக்கூடாது. புரியுதுங்க ஐயா. உள்ளாட்சி மக்களாலும் உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி மக்கள் அந்த ஊர் மக்களுக்கு தான் தெரியும். அதெல்லாமே அரசு எங்கேயோ உட்காந்துருப்பான், அவனுக்கு என்ன தெரியும்? ஐயா பக்கம் எத்தனைங்க ஐயா? பக்கம் வந்து 83. சங்க நூல்களில் தலையாயதான திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் சங்கப்புலவர் அல்ல என்பதை இங்க நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா எந்த சங்கத்துல ஒரு புலவர் கிடையாது. சங்க புலவரா இருந்தா கூட சங்க புலவர் தான், சங்க காலத்துல வாழ்ந்தவர் தான். ஆனா எந்த அவையில அவர் அவையில இல்லை. ப்ராஜெக்ட் சிஸ்டம், அச்சீவ்மெண்ட் ஓரியன்டட் சிஸ்டம், இதுதான் வரணும். ப்ராஜெக்ட் சிஸ்டம் அண்டு அச்சீவ்மெண்ட் ஓரியன்டட் சிஸ்டம், அச்சீவ்மெண்ட் ஓரியன்டட் எஜுகேஷன் சிஸ்டம், திட்டமும் செயலாக்கமும். அதனால தான் நான் எப்படி செய்கிறேன். அதனால இப்போ வந்துட்டு ஏன் ஓடுறாங்கன்னா, முதல்ல தத்துவத்தை புரிகிறோம், அதுக்கு செயலாக்க கொடுக்குற கட்டணம் கேட்குறோம், ஓடிடுறாங்களே. அப்புறம் எப்படி அவங்க செய்வாங்க? ஏன் ஓடுறாங்க? அப்போ அவங்க செய்யறதுக்கு தயார் இல்லைன்னு அர்த்தம். அப்போ கட்டணம் கொடுத்து படிக்கிறதுக்கு தயார் இல்லைன்னு அர்த்தம். கட்டணம் கட்டி படிக்க தயாரில்லைன்னா அவன் எப்படி பூமிக்கு தகுதியற்றவன் தானே? எப்படி சொல்லிட்டீங்க? ஆமாங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. கட்டணம் கட்டி அவன் படிக்க தயாரில்லைன்னா பூமிக்கு தகுதி இல்லாம தானே? சில மாதிரி உயிர் வாழவே அதை தெரிஞ்சுக்கல. உயிர் வாழ தகுதி தெரிஞ்சுக்கும் போது அப்ப உயிர் வாழ தகுதி இல்லைதாங்க. தகுதி இல்லாதவன் தானே. அரசாங்கம் எங்க இலவசமாக? அரசாங்கம் எல்லா இடத்துலயும் அடிப்படை கட்டணம் வச்சிருக்குதா இல்லையா? எல்லா இதுக்கும் அரசாங்க கல்லூரிக்கும் அடிப்படை கட்டணம் இருக்குது. கல்லூரி எல்லா கல்லூரியும் அரசு கல்லூரியும் அடிப்படை கட்டணம் இருக்கா இல்லையா? இருக்குங்க ஐயா. அப்புறம் என்ன, அரசு கல்லூரி போய் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துருவேன் நீ? வாய்ப்பு இல்லைங்க. அதுக்கப்புறம் நீ புத்தகம் பென்சில் நீ வாங்குறதல்ல வாங்கிட்டு தாங்க இருக்கும். இங்க அரசாங்க இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளே உன்னால போக முடியாது. அரசு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள உள்ளே போக முடியாது. எவ்வளவு செலவாகும்? இது மதிப்பெண் கேள்விக்கே எப்படின்னா செய்முறை கேள்வி, மதிப்பெண் கேள்விக்கே எப்படின்னா செய்முறை கேள்விக்கு அதை விட அதிகமா தான் பெறணும். நான் வெறும் 2 லட்சம் தானே வச்சிருக்கேன். மருத்துவத்துக்கு 2 லட்சம் வச்சிருக்கிறேன். நுழைவு கட்டணம் 3000 வச்சிருக்கேன். அதுக்கே யோசனை பண்ணிட்டு இருக்க எப்படி? இவங்க என்ன நினைப்பாங்க? அப்ப எல்லாரும் இதை தியாகம் பண்ணீங்கன்னா அவங்க இயற்கையை தண்டிச்சுட்டு போயிடும். இயற்கையை தண்டி சிலர் தான் வர முடியும், எல்லாரும் வர முடியாது. தண்டனை பயங்கரமா தண்டனை உண்டு. ஓடி போனவங்களுக்கெல்லாம் தண்டனை உண்டு. ஓடி போனவங்களுக்கெல்லாம் தண்டனை உண்டு. எங்க போய் கேட்பீங்க? நீங்க உங்களுக்கு பிரச்சனை வந்தா எங்க போய் கேட்பீங்க? யார் உங்களுக்கு தீர்த்து விடுவாங்க? உடைய தற்காலிகமா தெரிஞ்சுக்கிறாங்க பிரச்சனை, அவ்வளவுதாங்க. ஆனா நிரந்தரம் கிடையாது. அப்படி யார்கிட்ட போய் கேட்க போறீங்க? என்ன விளக்கம் மாரி? யாரு அவங்க தன்னை மேம்படுத்தி கொள்ளணும். தன்னை மேம்படுத்தி கொண்டு மேல வரணும். ஆசிரியர் தகுதி அளவுக்கு மேல வரணும். குறைஞ்ச வச்சு 5 வருஷம் 10 வருஷமாவது பயிற்சி பண்ணி தத்துவத்தை பேசி ஆசிரியரா மாறி உலகத்துக்கு பயிரில்லாக மாற வேண்டாமா? ஆமாங்க. திருவள்ளுவர் சங்க புலவர் அல்ல என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். மாணவன் சமூகத்திற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை பூர்த்தி செய்து கொடுக்கும் முயற்சியில் எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறான் என்ற கல்வி திட்டமும் ஆசிரியர் மேற்பார்வையில் ஏற்பட வேண்டும். ஆசிரியர் மேற்பார்வை செய்யணும்னா அதுக்கும் செய்ய மாட்டேங்கிறான்.
ஓடிடுறாங்களே எல்லாருமே. அது அது கடுமையான நோயாளிகளே ஓடுறாங்கன்னா அப்புறம் எப்படி? கடுமையான நோய் நோய் நல்லா ஆகுது. போராடி பணம் கட்டி வந்தா தானே இந்த பணத்தை பொருளை இழந்தா தானே எல்லாமே சொல்லி தர முடியும். நோயும் நல்லா ஆமாங்க. ஆகுது. நோய் நல்லா இருக்கும் ஏன் கட்ட மாட்டேங்கிறீங்க ஐயா? இது சாபக்கேடு இல்லையா? நோய் நல்லா ஆகுன்ற பொழுது நீ உயிரை கொடுத்து அதை கட்ட வேண்டாம். சந்தேகமே அதாவது சந்தேகம் இல்லாம மாணவர் வந்து சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு வரணும். புரியுதுங்க ஐயா. ம். அவங்க சந்தேகத்தோட கத்துக்க வேண்டியது, அப்புறம் ஓடிட வேண்டியது. ஆமாங்க. ஆரம்பத்துல சொல்லிடணும், ஏது நான் வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு, நான் அவடெல்லாம் கட்ட முடியாது, நான் நோய் வாயிட்டு நான் எனக்கு நோயிலே இருந்து நான் போயிடுறேன்னு போயிடணும். அப்புறம் போய் அவங்க அனுபவம் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா இது பொது அறிவு. இப்ப நூலகத்துல போய் படிக்கிறாங்க, அது நூலகம் மாதிரி. இது வந்து ஒரு நூலகம் மாதிரி. யார் வேணாலும் படிச்சுக்கலாம், யார் வேணாலும் தேர்வு எழுதலாம். வயது வந்தா சரி, திறமை இருந்தா போதும். புத்தகம் இருக்குது, அறிவும் இருக்குது, அப்புறம் என்ன? 3வது ஆண்டுக்கு தேவையில்லை. புத்தகத்திலே கேள்வி கேட்டு நீங்க அந்த அளவுக்கு அறிவு உள்ளவங்களா இருந்தாங்கன்னு தப்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி இது ஒரு சாபக்கேடு தான். இது தகுதியற்றவர்கள் தான். நம்ம கண்டுபிடிக்க முடியாத நல்லவனை போல் தான் இருப்பாங்க எல்லாருமே. யாருமே நம்புறதில்லை நாங்க. ஏன்னா அவன் செய்முறைக்கு வரும்பொழுது ஓடிடுறான். செய்முறைக்கு வரும்பொழுது ஓடிடுற, அப்புறம் கட்டணம் கேட்கணும் இல்ல. சும்மா அப்படி சொல்லி தருவாங்க. ஆசிரியர் சும்மா சொல்லி கொடுப்பாரு. ஆசிரியருக்கு சும்மா வருது எல்லாமே. ஆசிரியர் உங்களுக்காக தான் படிச்சுட்டு வந்தாரா? ஏன்னா வந்து சித்த நேரம் இருப்ப நீ, ஒரு 2 மாசம் கூட இருப்ப, அப்புறம் உனக்காக எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்களா எல்லாமே? அப்படி சொல்லி கொடுக்க முடியுமா? என்ன தியாகம் பண்ணிருக்கு நீ? ஏதாவது பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்தாலும் பரவாயில்ல. எந்த தியாகம் பண்ண விட 3 வேளை தின்னு போட்டு நோயோட வர்ற, தின்னு பெருத்து போட்டு உடலை கெடுத்துட்டு தின்னு பெருத்து வந்துட்டு உட்காந்துட்டு கதை பேசிட்டு உனக்கு எப்படிங்க வரும்? வாய்ப்பு கம்மிங்க. ஏதாவது பல ஆண்டுகள் பயிற்சி பண்ணி போராடி கீராடி தியாகம் பண்ணி ஏதாவது நல்லது செஞ்சு சும்மானே அங்கே நோயின்னு வந்து கட்டத்துல வர்ற, சிக்கி சீரடி கடைசியில் எங்கடா மலிவா இருக்குன்னு வர்ற. இதை விட மலிவு என்னவா இருக்க முடியும்? அதெல்லாம் இப்படித்தான் இருக்கும். சரி, அவங்களுக்கு மரணடி தான் கொடுக்கும். மாணவன் சமுதாயத்துக்கு ஆசிரியர் முன்னால் செய்து காட்ட விட வேண்டும். ஆசிரியர் மேற்பார்வையில் ஏற்பட வேண்டும். சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ஒழிக்கப்பட வேண்டும். பாடத்திட்டத்தையும் பரீட்சையும் அடிப்படையாக கொண்ட கல்வி திட்டம் அறைய வேண்டும். இதுதாங்க விஷயம். பாடத்திட்டமும் கல்வி திட்டமும் அது ஒழிக்கப்படணும். இந்த செய்முறை கல்வியில வரணும். செய்முறை கல்வியில தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மரணத்தை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னாவே, நோயை எதிர்க்கணுமே மரணத்தை எதிர்க்கிறதாக இருக்கும். நோய் எதிர்க்கிறதாகவே, நோயை எதிர்க்கிறோம் என்று சொன்னாலே மரணத்தை எதிர்க்கிறதா. அதனால யாரும் நோயை எதிர்த்து யாரும் தயார் இல்லை. நான் ஏதோ நம்மளை ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் யாரும் ரிப்பேர் பண்ணி தப்பிச்சதாக வரலாறே இல்லையா? அறிவு வேண்டாமா? நம்மள மாதிரி யாராவது போய் தப்பிச்சிருக்காங்களான்னு யோசிக்கணும். அப்புறம் யாராவது யோசிக்கிறாங்களா? நம்மள மாதிரி நோய் வந்து யாரும் தப்பிச்சிருக்கிறான், மாரடைப்பு வந்து தப்பிச்சிருக்கிறான், சக்கரை நோய் வந்து தப்பிச்சிருக்கிறான், புற்றுநோய் வந்து தப்பிச்சிருக்கிறான், எவனாச்சும் தப்பிச்சிருக்கானா? எதுக்கு அங்க போறீங்க? அப்ப எந்த அறிவும் இல்லாம வாழ்றது எந்தது? எந்த அறிவும் இல்லாம வாழ்றது எப்படி இதுன்னு யோசிக்கணும். அப்ப நமக்கு இப்ப ஒருத்தன் போய் அடிபட்டு போறானா, அதை வந்து நாம பார்த்து திருந்த வேண்டாமா? அது பெற்றோராக இருக்கட்டும், நமக்கு எல்லாமே பாடம் தான். பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டாலும் நம்ம இயற்கை தருகின்ற பாடம் தான். கொண்டாட்டி போல நோய்வாய்ப்பட்டாலும் இயற்கை தர்ற பாடம் தான். நான் நோய்வாய்ப்பட்டேன்னா இயற்கை தருகின்ற பாடம் தான். அப்போ ஒருத்தனுடைய பாடத்தை பார்த்து நாம கத்துக்க வேண்டியதானே? அந்த அறிவே இல்லாம இருந்த எப்படி? சரி, நான் இதை பத்தி மறுபடியும் பேசுவோம். 4 மணிக்கு பேசலாம். 4 மணிக்கு இவரு வந்தாலும் வருவார். இந்த ஸ்ரீடன் குமார் வரைவார். அவருக்காக நம்ம ஒதுக்கணும் நேரத்தை. அது இப்போ 4 மணிக்கு பேசினா அவங்க 4 மணிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு பேசினா அவங்க மதியானம் அங்கே 1 மணி. இரவு 8 மணிக்கு பேசுறோம்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு 4:30 மணி. அதுக்கப்புறம் டைம் அப்புறம் அதுக்கு இரவு 8 மணிக்குள்ள இங்கே எப்படி பாடம் நடத்துறது? அதுக்கப்புறம் நம்ம 8 மணி 9 மணிங்கன்னா அப்புறம் அவங்க அந்த நேரமே எங்கேயோ போயிடும். நமக்கு லேட் ஆயிடுங்க. ஆமா, நான் அப்புறம் 12 மணிக்கு எப்படி பாடம் நடத்துறது? முடியாதுங்க. அதனால அதிகாலையில் 4 மணிக்கு போட்டா கூட, அதிகாலையில் 4:30 மணிக்கு போட்டா அவங்களுக்கு ராத்திரி 1 மணி. அங்க அவங்க ராத்திரி 1 மணிக்கு எந்திரிச்சு செய்யணும் அவங்க. ஏன்னா காலையில 10 மணிக்கு போட்டா கூட, காலையில 10 மணிக்கு போடுறோம்ல, அப்ப போட்டா கூட அவங்களுக்கு சாயங்காலம் காலையில 10 மணிக்கு பேசுறது அவங்களுக்கு காலையில அதிகாலையில 5:30 மணி, 3.5 மணி நேரம். அதாவது எப்படி பார்த்தாலும் நாம பின்னாடி அவருக்கு இருக்க, நம்ம முன்னாடி போறோம்.
புரியுது புரியுதுங்க. அவங்க 6 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா நம்ம 10 மணிக்கு அவங்க வரலாம். அங்க புரியுதுங்க. காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும், நமக்கு இங்க காலையில 10. காலையில அவங்களுக்கு 6 மணி, நம்ம காலையில 10 மணி. புரியுதுங்க. அப்ப 10 மணிக்கு பண்ணா வரலாம். அது அப்புறம் வேலைக்கு போய் ஆகணுமே. அது ஒரு மானங்கெட்ட பொழப்பு இருக்குல்ல. ஆமாங்க ஐயா. அல்லது இடைவேளை நேரத்துல உணவு ஏதாவது இடைவேளை மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு 1 மணிக்கு வர்ற மாதிரியோ, 12 மணி வகுப்பு இருக்கு இல்லையா, அல்லது 2 மணி வகுப்பு, அந்த மாதிரி அது அவங்க செட். பயன்படுத்திக்கலாம். அப்படி நம்ம மீறி போனா 15 நிமிஷம் தான். இந்த மாதிரி பேசக்கூடாது. 15 நிமிஷம் 5 நிமிஷம் அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் பேசினாவே போதும் இல்ல. ஆமாங்க. 5 ஆமாங்க. ஒரு 4 வகுப்பு 4 வகுப்பு கலந்தாத 1 மணி நேரம் ஆச்சு இல்லையா? அது இதுக்கு மேல என்ன பேசுறது? அவ்வளவுதாங்க ஐயா. போதுங்க ஐயா. போதுமானதா இருக்குங்க ஐயா. அப்புறம் அதுக்கப்புறம் சிந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். அவங்க சிந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். சரியா? நம்ம மறுபடியும் சந்திப்பாங்க புரியுது. 4 மணிக்கு. நன்றி. நன்றிங்க.